மத்திய அரசு கொண்டு வந்துள்ள SIR என்னும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சிறுபான்மை மக்கள் நலக்குழுவினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். பீகாரில் 64 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு உள்ளனர். தமிழகத்திலும் இந்த நிலைமை வரக்கூடாது என்று சிறுபான்மை மக்கள் நலக்குழு வலியுறுத்துகிறது. பிரதமர் வேண்டுமென்று தமிழகத்திற்கு இந்த நிலையை ஏற்படுத்துகிறார் என்று சிறுபான்மை மக்கள் நலக்குழு கூறுகின்றனர். பறிக்காதே 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 SIR என்ற பெயரில் SIR என்ற பெயரில் வகுப்புவாத நடவடிக்கையை முன்னெடுக்கும் மோடியே திரும்ப பெறு வாக்காளர் பட்டியலில் வந்தது. மீண்டும் சட்ட நாடாளுமன்றத்தினுடைய தொகுதிகளை மறுவரையறை செய்கிறோம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து நிற்கக்கூடிய நிலைமை என்பது வாக்காளர்களை பட்டியல் ரீதியாக திருத்தக்கூடிய விதம். இது பாஜகவினுடைய ஒரு செயல் வடிவம். எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் நேரடியாக ஜனநாயக ரீதியாக தேர்தல் மூலமாக ஆட்சியை கைப்பற்ற முடியலையோ அந்த எல்லா இடங்களிலும் அவங்க தேர்தலில் ஜெயிக்க உட்பட நியாயமானதான் தெரியாது, அங்கே என்ன குளறுபடி பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஏராளமான தகவல்களும் தரவுகளும் அதுக்கு பேர் வருது. ஆனால் பீகாரில் அக்டோபர் 4 எலெக்ஷன் வருது. பீகாரில் தான் நடக்குது. எனவே பரவாயில்ல, நமக்கு கவலை இல்லை என்று நினைக்க முடியாது. இன்றைக்கு கேரளாவிலோ தமிழகத்திலோ இந்த அரசு மோடி அரசு கால் ஊன்ற முடியாது. எனவே இன்றைக்கு ஏராளமானவர்கள் லஞ்சம் பிழைக்க தமிழகத்திற்கு வந்திருக்கின்ற வட மாநிலத்தவர்களை வாக்காளர்களாக சேர்ப்பதற்கான நடவடிக்கையும் வருங்காலத்திலே அமைவதற்கான மிகப்பெரிய ஒரு மோசமான சூழல் என்பது உருவாகியிருக்கிறது. எனவே இது சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களோ அல்லது கிறிஸ்துவர்களோ கவலைப்பட வேண்டிய விஷயம் அல்ல. நாம் அனைவரும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், இந்திய நாட்டில் இருக்கிற அனைவரும் கவலைப்பட வேண்டிய அச்சுறுத்தக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை என்பது மோடி அரசு எடுத்திருக்கிறது. இந்த மோடி அரசு ஏதோ சிறுபான்மை மக்களுக்கு தான் எதிரானவர்கள் என்று நினைக்காதீர்கள். ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கு சாதகமாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற மோடி அவர்களே யாருக்குமே சாதகமாக இல்லை. மோடியின் ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இப்படி யாருக்குமே சாதகமாக இல்லாத ஒரு அரசு நமக்கு தேவையில்லை என்பதை இந்திய நாடு முழுவதும் மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். இப்போ கிறிஸ்டியனுக்கா ஆபத்தானதா என்று பார்க்க வேண்டியதில்லை. ஒட்டுமொத்தமான மக்களுக்கு எதிரான மோடி அரசை நாம் புறக்கணிக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது. அந்த வகையிலே நாம் தன்னம்பிக்கையோடும் ஒரு விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை வலியுறுத்துவதற்காகவே இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடக்கிறது.